ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யசகோபி பிரகாசாபிஹி ஆவித்யம் நிகிதம் தமஹ. வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் என வாழ்த்துவார் வாழி என வாழ்த்துவார் வாழி என வாழ்த்துவார் தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமன சுனவே எக்கட்டாட்சைக லக்ஷானாம் சுலபஸ்ரீதர சதா. மண்வீர்காளிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். சுவாமி திருமங்கை ஆழ்வார் அருளி செய்ததான பெரிய திருமொழியில் முதல் 10 முதல் திருமொழியில் இங்கே 5வது பாசுரம் இப்போ அனுபவிக்க போகிறோம். கல்வனே நானேன் படிர் செய்திருப்பேன் கண்டவா திரிதந்தேனேலும் தள்ளியே நானேன் செல்கதிக்கமைந்தேன் சிக்கன திருவருள் பெற்றேன் உளலாம் முருகி குரல் தழுத்தொழிந்தேன் உடம்பெலாம் கண்ண நீர் சோர நள்ளிருளவும் பகலும் நான் அழைப்பன் நாராயணா என்னும் நாமம். இந்த பாசுரம் 5வது பாசுரம். இதுக்கு முன்னாடி 4வது பாசுரத்தில் நாம சங்கீர்த்தனம் பண்ணுற நான் சாட்சாத் நித்திய சூரியனுக்கு சமமாக ஆனேன் அப்படிங்கிறார். நித்திய சூரியனுக்கு ஒரு காலத்துலேயும் அசுத்தமாத்மாவாக இருந்தான், இப்போ சுத்தன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்ல முடியாதபடி எப்பயுமே அமானவர்கள்னு சொல்லக்கூடிய நித்திய சூரியல் எப்பயுமே எப்படி சுத்தமாக இருக்காளோ அதை மாதிரியே இவனும், அதாவது நாமன் சொல்கிறவனும் ஆயிடுறான். இதில் ஏதாவது ஒட்டு போட்டு தையல் போட்டது தெரியாதபடிக்கு சில பேர் தையல் போட்டு கொடுப்பா, இது தைச்சது மாதிரியே தெரியாது. அதை மாதிரி இவன் ஒரு காலத்தில் சம்சாரியாக இருந்தான், இப்போ தப்பிச்சு வைகுண்டம் போய் முக்தனாக போயிட்டான் அப்படின்னு சொன்னாலே அங்கே என்ன இருக்குடான்னா முக்தனுக்கும் நித்தியனுக்குமே ஒரு வித்தியாசம் உண்டு. அவள் சம்சாரத்துக்கே வந்தவா இல்லை. நித்தியர்கள் முக்தர்களாக இருந்தவா சம்சாரத்தில் இருந்து ஏதோ ஒரு சாதனையினாலேயோ ஏதோ ஒரு உபாயத்தில் கிளம்பி போயிட்டவா வைகுண்டத்துக்கு. அதனால அங்கேயே பேதம் இருக்குது. எப்படி கடலில் நதி சேர்ந்துட்டா கூட அப்புறமா கடலினுடையதான பரமாணுக்கள், தண்ணீருடைய பரமாணுக்களோ நதியினுடைய பரமாணுக்கள்லையும் வித்தியாசம் இருக்கிறதுனால பார்த்தா தண்ணீர் எல்லாம் ஒன்றா கலந்தது மாதிரி இருக்குமே தவிர உள்ள நுண் அணுக்களை போய் பார்த்தோமானா அதனுடைய பரமாணுக்கள்லாம் வித்தியாசம் இருக்குதுன்னு தெரியும். அதை மாதிரி வைகுண்டமே போயிட்டாலும் முக்தர்களாக போயிட்டாலும் கூட ஒரு ஜீவன், ஆனால் நித்திய சூரியர்கள் தான். அபகத பாத்மா அப்படின்னு சொல்கிறதான நிலைமையில் அவள் என்றைக்குமே சம்சார கந்த ரஹிதர்களாகவே இருப்பாள். அதில் அவளை சொல்லச்செல்லாம் வியாக்கியானங்களில் அஸ்பிருஷ்ட சம்சார கந்தர் அப்படின்னு சொல்லுவாள். அதை மாதிரி இருக்கிறதான நித்திய சூரியலுக்கு சமமாக போயிடுவாளாம் இங்கே நாமன் சொல்கிறான். அப்படின்னா எப்பேற்பட்டவா நித்திய சூரியலுக்கு சமமாயிடுவான்னு சொன்னார் அந்த பாசுரத்தில், 4வது பாசுரத்தில். இப்போ 5வது பாசுரத்தில் உடம்பெல்லாம் கண்ணநீர் சோர நள்ளிருளவும் பகலும் நான் அழைப்பன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு சொல்கிறாருங்க. இந்த இடத்துல நள்ளிருளவும் பகலும் அப்படிங்கிறதுக்கு விஷயானுபவம் பண்ணி கழித்திருக்கும் போதோடு விஷயானுபவம் பண்ணுகைக்கு அர்த்தார்ஜனம் பண்ணும் போதோடு வாசியல் எனக்கு திருநாமம் சொல்லுகையை யாத்திரையாக பெற்றேன். முன்னாடிலாம் உலக விஷய சுகங்களை அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு பொழுது, அப்புறமா என்னென்னா அந்த உலக விஷய சுகங்களை அனுபவிக்கிற பொழுதுக்கு வேண்டியதான தனம் வேணுமே, பணங்காசு வேணுமே, அதை சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு பொழுது. பகல் பொழுதெல்லாம் தனம் சம்பாதிக்கணும், ராத்திரி ஆச்சுன்னா பெண்டிரால் சுகங்களை பான் அப்படின்னு பலவேறு சுகபோகங்களை அனுபவிக்கணும். இப்போ பலவேறு சுகபோகங்களை ராத்திரி வேளையில் அனுபவிக்கணும்னா அதுக்கு வேண்டியதான பெண்டீர் மக்கள் எல்லாருக்கும் வேண்டியதான அவளுக்கு வேண்டியதான இஷ்டப்பட்டதான சௌக்கியங்கள் எல்லாம் அவளுக்கு பண்ணி தரணும்னா நம்ம அதுக்கேற்றதான உழைச்சி சம்பாதிக்கணும். பகல் பொழுது சம்பாதிக்கிறதுக்காகவும் ராத்திரி பொழுது சுகத்தை அனுபவிக்கிறதுக்காகவும் இப்படி நள்ளிரல் அளவும் பகலும்னு போயிட்டு இருந்ததான எனக்கு இப்போ எப்படி பொழுது போகிறதுடான்னா ராத்திரியும் பகலும் அகண்டமாக உட்காந்து நாராயண நாராயண நாராயணன் நாமத்தை சொல்ல பெற்றேன் அப்படிங்கிறாருங்க. நள்ளிரல் அளவும் பகலும் நான் அழைப்பன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு. அப்படி திருநாமம் சொல்லுகையே யாத்திரையாக பெற்றேன். இப்படி நாமம் சொல்கிறதே எனக்கு பொழுதுபோக்காக போயிடுது. ஏன்னா அகோராத்திரேன தற்காலவுன்னு வேற பராசர மகரிஷி விஷ்ணு புராணத்தை சொல்கிறார். ராத்திரியும் பகலுமா ஒரு நாள் அகண்டமாக நாமத்தை சொல்லிவிட்டோம்னா அது கிருதயுகத்தில் 10 வருஷம் பண்ண தபசுக்கு சமம்ன்றார். அதை காட்டிலும் இதுக்கு மேலே பலன் சொல்லப்போனால்
அதுதான் அங்கே சாஸ்திர பிரமாணம் இருக்குது. அதுதான் இவர் ஆழ்வார் சொல்கிறார். ஏன்னா இன்னென்ன கர்மா இன்னென்ன காலத்தில் தான் பண்ணலான்னு இருக்குது. ஆனால் நாம சங்கீர்த்தனுக்கு ந தேச கால நியமஹா சௌச்சா அசௌச்ச விநிர்ணயா பரம் சங்கீர்த்தனா தேவர் ராமராமேத்தி முச்சதே அப்படின்னு இருக்கிறதுனால தேசங்கால நியமங்கள்லாம் நாமத்துக்கு கிடையாது. அப்படிங்கிறதுனால ராத்திரி நள் இருள் அப்படின்னு சொல்லிட்டா நள் இருள் அளவும்ன்றதுனாலே ராத்திரி 12 மணி, நண்பகல் அப்படிங்கிறதுனாலே மத்தியானம் 12 மணி, ஆக ரவுண்ட் த கிளாக்னு சொல்லுவோமே 24 மணி நேரமும் சொல்லலாம். அப்படிங்கிறதுனால அதை சொல்கிறாரிங்க. இப்போ முன்னாடிலாம் எப்படி போச்சு, காம சுகங்களெல்லாம் அனுபவிக்கணும், அதுக்கு வேண்டிய தன சம்பாதிக்கணும், இதுக்காக பொழுது போயிட்டு இருந்தது. இப்போ என்னடா நாமம் சொல்கிறதே தொழில் எனக்கு தொல்லைமால் தன் நாமம் ஏற்ற பொழுது எனக்கு மற்ற அதுவே போதும்னு சொன்னார் திருமழிசை பிரான். அப்படி எனக்கு நாமம் சொல்கிறதுலையே பொழுது போகுது அப்படின்னு இந்த பாசுரத்தை சொல்கிறார். இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் பொழுதுபோக்கு, அதில் ஸ்ரீ வைஷ்ணவனாக இருக்கிறவனுக்கு எப்படி பொழுது போக்கணும் அப்படின்னா நாமஞ்சொல்லிட்டு தான் ராப்பகலாக பொழுது போகணும் அப்படிங்கிறத இங்கே காட்டார். பெரியவாச்சன்மலை வியாக்கியானத்தையும் அப்படி தான் காட்டார். அதுக்கு அடுத்த பாசுரத்தை மேலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.